பட்டுக்கோட்டை அருகே பாலத்தளி கிராமத்தில் 126 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரி தூர்வாரும் பணிக்கு அதிமுக ஒன்றிய செயலாளர் இடையூறு செய்வதாக குற்றஞ்சாட்டி பொதுமக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராஜா அண்ணாமலை இணைந்திருக்கிறார். என்ன விவரம் ராஜா அண்ணாமலை? நிச்சயமாக, அதாவது பட்டுக்கோட்டை, தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே பாலத்தளி கிராமம் உள்ளது. இந்த கிராமத்துல பிரசித்தி பெற்ற ஸ்தலங்கள்ல ஒன்றான துர்க்கையம்மன் கோயில் ஒன்று இருக்கு. அந்த துர்க்கையம்மன் அந்த கோயிலுக்கு வர்றவங்க எல்லாம் அது நீராதாரமாகவும், அந்த பகுதியை சேர்ந்த விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு நீராதாரமும் இருக்கக்கூடியது. அதே கிராமத்துல அந்த கோயில் பக்கத்துல சுமார் 126 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு கடமாங்கால் ஏரி அப்படிங்கிற ஒரு ஏரி இருக்கு. இந்த ஏரி பாலத்தளியை சுற்றியுள்ள பல்வேறு கிராம மக்களுக்கு நீராதாரமா கூட இது விளங்கி வருது. இந்த ஏரி கடந்த 25 ஆண்டுகளா தூர்வாரப்படாமல் ஏரியின் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் சேர்ந்து தலைதமெல்லாம் உயர்ந்து ஒரு வறண்டு போய் போன நிலைமை வந்துருச்சு. இதனால பொதுமக்கள் வேதனை செஞ்சு இது குறித்து என்ன பண்றாங்க, அந்த கிராம மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த பேராவூரணி அருகே உள்ள நாடியம் கிராமத்தை சேர்ந்த, அதாவது அவரு நிமல் ராகவன் அப்படிங்கிற ஒரு பேரு, இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான ஏரி குளங்களை தூர்வாரி தமிழ்நாடு முதலமைச்சரால் பாராட்டு பெற்ற அந்த நிமல் ராகவன் அவருடைய உதவியை அவங்க நாடுறாங்க. அவருடைய உதவியின் மூலமா அந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள், பொதுமக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து அந்த தூர்வாரும் பணியை தொடங்குறாங்க. இந்த பணி கடந்த மே மாசம் 28ஆம் தேதி தொடங்குனுச்சு. தஞ்சை பாராளுமன்ற உறுப்பினர் முரசொலி, பேராவூரணி எம்எல்ஏ அசோக் குமார் மற்றும் அரசு அலுவலர்கள்லாம் சேர்ந்துதான் இந்த பணியை துவக்கி வச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஏறத்தாழ 48-50 நாளா அந்த பணிகள் நடந்துருச்சு. கிட்டத்தட்ட 80% பணிகளும் முடிவடைஞ்சிருச்சு. நம்ம பார்த்தா உங்களுக்கே தெரியும், பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க, சுத்தமா ஏரி பக்காவா தூர்வாரி இருக்காங்க. இந்த நிலையில அந்த கரைகள் பாத்தீங்கன்னா 4 பக்கம் கரை இருக்கும் இல்லையா, 3 கரைகள் அமைச்சிட்டாங்க. இப்ப அந்த ஒரு கரைகள் அமைக்கிற ஒரு சூழ்நிலை, கிட்டத்தட்ட இன்னும் சொல்ல போனா 1 லட்சம் டன் கழிவுகள் அதில் அகற்றி இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த ஒரு கரையை அகற்ற ஒரு சூழ்நிலையில அந்த பகுதியை சேர்ந்த அதிமுக ஒன்றிய செயலாளர் துரைமாணிக்கம் அப்படிங்கிறவரு இந்த ஏரி தூர்வாரும் பணிகளை செய்ய விடாம தடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த பகுதியை சேர்ந்த அந்த பொதுமக்கள், அந்த இளைஞர்கள் எல்லாரும் திடீர்னு இன்னைக்கு அந்த பாலத்தளியில சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. கிட்டத்தட்ட நம்ம பார்த்தா தெரியும், நூற்றுக்கணக்கான மக்கள், இளைஞர்கள் எல்லாம் வெகுண்டு எழுந்து இந்த மாதிரி இந்த பணியை அவர் செய்ய விடாம தடுக்கிறாரு, 2வது மேற்கொண்டு எங்களை எல்லாம் மிரட்டுறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஏறக்குறைய 80% பணிகள் இப்ப முடிஞ்சிருச்சு. மேற்கொண்டு இந்த 20% பணிகளை பண்ண விடாம இந்த அதிமுக ஒன்றிய செயலாளர் துரைமாணிக்கம் தடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த பொதுமக்கள் குற்றம் சாட்டுறாங்க. உடனே இந்த சாலை மறியல் போராட்டத்தினால பாத்தீங்கன்னா அந்த பகுதி போக்குவரத்து கொஞ்சம் கம்மியா இருந்தா கூட காலையில வரக்கூடிய பேருந்துகள்லாம் கண்டிப்பா அத்தியாவசிய பேருந்துகள் அதெல்லாம் வந்துச்சு. பள்ளிக்கூட வாகனங்கள்லாம் வந்துச்சு. அப்புறம் அதெல்லாம் வந்ததுனால அந்த பகுதியில ஒரு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுச்சு. பார்த்தோம்னா தெரியும். அதனால உடனே என்ன பண்றாங்க, தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வாட்டாத்திக்கோட்டை போலீசார் விரைந்து அந்த சாலை மறியல் போராட்டம் நடத்தின பொதுமக்கள் மற்றும் இந்த இளைஞர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. நீங்க பேச்சுவார்த்தை நடத்தினதுக்கு அப்புறம் அந்த சமாதான பேச்சுவார்த்தை தொடர்ந்து நீங்க செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சொன்னாங்க. அந்த பொதுமக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்ல நீங்க இந்த பணிகளை முடிங்க, அவங்க யாரும் இடையூறு வரமாட்டாங்க அப்படின்னு அவங்க ஒரு உத்தரவாதம் கொடுத்தது மாதிரி அந்த மக்கள் சொன்னாங்க. அதனை தொடர்ந்து அந்த போக்குவரத்து, அதாவது சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றாங்க. இதனால சுமார் 1 மணி நேரம் அந்த பகுதியில போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.